கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 115 சங்கீதம் 12 வசனம் முதல் 117 சங்கீதம் 2 வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். மேலும் இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கும் காலங்களிலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 118 சங்கீதம் 1 வசனம் முதல் 119 சங்கீதம் 24 வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன என்பதையும், நாம் மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட சிறந்தது எது என்பதையும் ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 118 சங்கீதம் 1 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த அல்லேலூயா பாடல்களின் வரிசையிலே இது இறுதியான சங்கீதம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலே தனது சீடர்களோடு கூட இந்த பாடலை பாடினார் என்று நாம் பூரணமாய் விசுவாசிக்கலாம். அன்று மேல் வீட்டறையிலே துக்கமும் சந்தோஷமும் கலந்திருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. இயேசு கிறிஸ்து தனது சீடர்களோடு பஸ்கா போஜனத்தை உட்கொண்டார். அங்கே கர்த்தருடைய ராப்போஜனம் என்னும் புதிய ஒரு உடன்படிக்கையையும் ஏற்படுத்தினார். அப்பத்தை கொண்டும் திராட்சரசத்தை கொண்டும் சில நாட்களிலே கெட்டுப்போகக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு மிக முக்கியமான அந்த சத்தியத்தை ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்திய நினைவு சின்னம் பொன்னினாலோ வெண்கலத்தினாலோ பளிங்கு கல்லினாலோ ஆனதல்ல. அது அப்பமும் திராட்சரசத்தினாலும் உண்டானது. ஆனால் அது அவரை குறித்து பேசுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்பது போல பஸ்கா பண்டிகை நேரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு உணவாக உட்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நற்செய்தி நூல்களிலே ஆட்டுக்குட்டியை குறித்து சொல்லப்படவில்லை. இங்கே அப்பத்தை குறித்தும் திராட்சை ரசத்தை குறித்தும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அன்று மேல் வீட்டறையிலே சீடர்களுக்கு பரிமாறி கொண்டிருந்தது தான் அந்த ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அவர் மீண்டும் வருவரை இந்த அப்பமும் திராட்சரசமும் அவரை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 30 வசனத்திலே நாம் பார்ப்பது போல அவர்கள் சங்கீதம் 118 பாடி முடித்த பிறகு கெத்செமனே தோட்டத்திற்கு கடந்து சென்றார்கள். எனவே 118 சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம். பஸ்கா பண்டிகையின் வேளையிலே விருந்து உட்கொள்ளும் பொழுது வட்டமாய் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அப்பொழுது திராட்சரசம் நிறைந்த ஒரு பாத்திரமானது அவர்களுக்குள்ளாக 7 முறை சுற்றி வரும். அப்படி 7வது முறை சுற்றி வந்த பொழுதுதான் அதை தன்னுடைய கரத்திலே வைத்து கொண்டு, இது முதல் இந்த திராட்சப்பழ ரசத்தை நவமானதாக உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு கூறினார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன் என்று ஏற்கனவே இயேசு கூறிவிட்டார். அதை சிலுவையிலே அவர் எடுத்துக்கொண்டார். தனது இரத்தத்தை சிந்திய தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவே. அந்த பாத்திரம் அவருடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நாம் குடிக்கும் பாத்திரம் சுவையோடு இருக்கும்படியாக கசப்பான பாத்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவர் என்று பார்த்தீர்களா? சங்கீதம் 118 முதல் 3 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. இன்று நானும் கூறுகிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்களும் கூறுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அனைவருமே கர்த்தரை துதிப்போமாக. ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 118 4 முதல் 6 வரை வாசிக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பாடிய ஒரு பாடல். அவர் பயம் இல்லாமல் சிலுவைக்கு சென்றார். ஆனால் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இந்த ரகசியம் மிக பெரிய ஒன்று. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலே நான் வாசிப்பதென்ன? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 118 7-8 வசனங்கள்.
எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அன்பானவர்களே, மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட கர்த்தரை நம்புவதே சிறந்தது என்பதை கற்றுக்கொண்டு விட்டீர்களா? இது நாம் படிக்க வேண்டிய மிக உன்னதமான ஒரு பாடம். இன்றைக்கு பலர் தங்கள் நம்பிக்கையை மனிதர்கள் மேல் வைக்கிறார்கள். தாங்கள் நம்பியிருந்தவர்கள் கைவிடும் பொழுது முழுவதும் உடைந்து போய்விடுகிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் மிக தெளிவாக மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று கூறியிருக்கிறார். அன்று மேல் வீட்டறையிலே இயேசு கிறிஸ்து இந்த பாடலை பாடிய பொழுது அவர் சுற்றிலும் பார்த்தார். அங்கே 11 சீடர்கள் தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஏற்கனவே அங்கே இருந்த ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்கும்படியாக புறப்பட்டு போய்விட்டான். இந்த 11 கூட அவரை விட்டு ஓடப் போகிறார்கள். ஆடுகளைப் போல அவர்கள் சிதறடிக்கப்பட போகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் எந்த மனிதன் மேலும் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டாம். அவர்கள் உங்களை கைவிடுவார்கள். கர்த்தரையே பற்றி கொள்ளுங்கள். சங்கீதம் 118 9 முதல் 12 வரை வாசிக்கிறேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள். பல ஜாதியினரை தன்னிடமாக கொண்டதுதான் ரோம சாம்ராஜ்யம். அதுதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த அன்று முதல் ரோம சாம்ராஜ்யத்தின் நாள் எண்ணப்பட்டு விட்டது. சுமார் 1000 வருடம் நீண்டு வாழ்ந்த அந்த உலக வல்லரசான ரோம சாம்ராஜ்யம் மனித வரலாற்றிலிருந்து கடந்து செல்லப் போகிறது. என்றாலும் மீண்டும் ஒரு நாள் அந்தி கிறிஸ்துவின் வடிவிலே அந்த உலக சாம்ராஜ்யம் தோன்றப் போகிறது. சங்கீதம் 118:14 கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். இந்த அற்புதமான பகுதியிலே விடுதலையை குறித்து தேவனை துதிக்கும் பகுதியை நாம் பார்க்கிறோம். இது ஒரு இரட்சிப்பின் பாடல். சங்கீதம் 118 15 முதல் 17 வரை கவனியுங்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து கூறும் ஒரு பகுதி. இது தவிர மற்றும் ஒரு சத்தியமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மீண்டுமாக ஒரு தேசமாய் வாழப்போகிறது. சங்கீதம் 118:18 பாருங்கள். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இது எதை சொல்லுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து மீண்டும் வந்தார். எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே தேவனும் எல்லா கல்லறைகளையும் திறந்து உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் மீண்டும் கொண்டு வரப்போகிறார். சங்கீதம் 118:19-20 வசனங்கள். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தரின் வாசல் எது? ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 10 அதிகாரம் 9 வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆடுகள் உள்ளே நுழைய வேண்டிய வாசல்தான் அது. இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று கூறியிருக்கிறார். சங்கீதம் 118:21 பாருங்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அடுத்த வசனத்திலே மற்றும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பாருங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 21 அதிகாரம் 42 வசனத்திலே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று,
அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? அந்த கல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. சங்கீதம் 118:24, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இங்கே சங்கீதக்காரன் எந்த நாளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? 24 மணி நேரமும் உள்ள ஒரு நாளை குறித்து பேசுகிறாரா? இல்லை. நாள் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறித்தும் பயன்படுத்தப்பட முடியும். 24 மணி நேரத்தை குறித்தும் கூற முடியும். அதைவிட வித்தியாசமான காலகட்டத்தை குறித்தும் கூற முடியும். உதாரணமாக, இந்த நாள் மோட்டார் வாகனத்தின் நாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் மோட்டார் வாகனங்கள் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு காலமாய் இந்த காலம் இருக்கிறது. சரி, இந்த சங்கீதக்காரன் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று எந்த நாளை குறிப்பிட்டிருக்கிறார்? அவர் ரட்சிப்பின் நாளை குறித்து குறிப்பிடுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த ரட்சிப்பின் நாள் வந்துவிட்டது. எனவே நாமும் அந்த ரட்சிப்பின் நாளை குறித்து களிகூர்ந்து மகிழ கடவோம். இப்பொழுது விசுவாசிகளுடைய கூக்குரலை பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஓசன்னா, ஓசன்னா என்று சொல்கிறார்கள். ஓசன்னா என்றால் இப்பொழுதே ரட்சியும் என்பதாகும். இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள்ளே பவனியாக சென்றபொழுது திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை பார்த்து கூப்பிட்ட வார்த்தையும் இதுதான். சங்கீதம் 118:25-26 வசனங்கள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இறுதியாக தேவாலயத்தை சுத்திகரித்த பொழுதும் எருசலேமை குறித்து அவர் கண்ணீர் விட்ட பிறகும் அவர் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? பாருங்கள், மத்தேயு 23:38-39 வசனங்கள். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சங்கீதம் 118:27, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். எனக்காகவும் உங்களுக்காகவும் பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. சங்கீதம் 118:28-29 வசனங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் துதிப்பது மிக சிறப்பான ஒரு காரியம். அவரை தாழ விழுந்து நாம் பணிந்து கொள்ளலாம், அவரை போற்றி பாடலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். அவருக்கு மகிமை செலுத்துவதே நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் நம்மை நேசித்திருக்கிறார், தம்மையே நமக்காக கொடுத்திருக்கிறார். எனவே அவர் மேல் உள்ள அன்பினாலே நாமும் அவரை வாழ்த்தி வணங்குவோமா? அவரை போற்றி பாடுவோமா? இப்பொழுது நாம் 119ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து போற்றி பாடும் ஒரு சங்கீதம் இது. சங்கீதங்களிலேயே நீண்ட சங்கீதமாகவும் வேத புத்தகத்தில் உள்ள அதிகாரங்களிலேயே நீண்ட அதிகாரமாகவும் 119ஆம் சங்கீதத்தை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே 176 வசனங்கள் இருக்கின்றன. இவைகளிலே 2 வசனங்களைத் தவிர மற்ற அத்தனை வசனங்களும் கர்த்தருடைய வார்த்தையை புகழ்ந்து பாடும் வசனங்களாய் இருக்கின்றன. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் அது எத்தனை சிறந்ததாயிருக்கும். தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கே விசுவாசிகளாகிய நாமும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று அதிகமாக பற்பல விதமான நிகழ்ச்சிகளுக்கும் வழிமுறைகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் செயல் திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதம் அமைக்கப்பட்டிருக்கிற முறை மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒன்று. மிக கவனமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது.
ஏற்கனவே முன்பு 37வது சங்கீதத்தை படிக்கும் பொழுது எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றை கொண்டும் ஒவ்வொரு வாக்கியம் துவங்குகிறது என்று கூறினேன். ஆனால் இந்த சங்கீதத்திலே எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றிற்கும் 8 வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் வேத புத்தகத்திலே நீங்கள் 119ஆம் சங்கீதத்தை திறந்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த எபிரேய எழுத்துக்களும் அதன் உச்சரிப்பும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆலேப், பேத், கிமல் என்று தொடர்ந்து அது செல்கிறது. எனவே 22 எழுத்துக்களுக்கு 8 வசனங்களாக 176 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்கள் முக்கியம் வாய்ந்தவை என்று குறிப்பிடுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த சங்கீதத்திலே 8 எனும் எண் முக்கியமானதாய் எண்ணப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கு கீழும் 8 வசனங்கள் வருகின்றன. இந்த எண் உயிர்த்தெழுதலை குறிக்கின்றது. அதாவது 8வது நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டார். 7வது நாள் அவர் மரித்துத்தான் இருந்தார். ஆனால் 8வது நாள், அதாவது வாரத்தின் முதல் நாள், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செயல்பட்டு முடித்து விட்டார் என்று பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் இன்னமும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செயல்பட்டு முடிக்கவில்லை. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 11:15, அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? தேவன் நிச்சயமாக இஸ்ரவேல் மக்களோடு செயல்பட்டு முடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டது போல 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தங்கள் தேசத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். தேவன் ஒரு விசேஷித்த வகையிலே உலகத்தின் தேசங்களை ரட்சிப்பார். இது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இல்லையா? இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் அந்நாட்களிலேயும் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது தேவன் வெற்றி சிறக்கப் போகிறார். தேவனை விட்டு தூரம் போனவர்களை விட அதிகமான மக்களை தேவன் ரட்சிக்கப் போகிறார் என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி பார்க்கிற பொழுது தேவனை ஏற்றுக்கொள்கிற மக்கள், தேவனை விசுவாசிக்கிற மக்கள் குறைவாய் இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணினாலும் தேவன் இறுதியில் வெற்றி சிறப்பார் என்பது நிச்சயம். யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு இன்றைக்கும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அது வேத வசனத்தின் நிறைவேறுதல் அல்ல. ஏனென்றால் அவர்கள் அவிசுவாசிகளாகத்தான் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலே திரும்பவில்லை. இன்று இஸ்ரவேலுக்கு திரும்பி வரும் யூத ஜனங்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர்களிலே தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. யூத சமயத்தையும் பின்பற்றாத யூதர்களும் உண்டு. எருசலேமிலே இந்நாட்களிலே மக்கள் தேவனை நோக்கி திரும்பவில்லை. ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த தேசம் உயிர் பெற்று எழும்பியது போல இருக்கும். நீங்களும் மரணத்திலிருந்து உயிர் பெறுவீர்கள் என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் உண்டாகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனியுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும், உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். காலம் காலமாக இந்த சங்கீதம் விசுவாசிகளுக்கு மிகவும் அர்த்தம் நிறைந்த ஒரு சங்கீதமாய் இருந்திருக்கிறது. ஜான் ரஸ்கின் என்பவர் சொல்லும் பொழுது, என்னுடைய தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்த வேத பகுதிகளிலெல்லாம் நான் கற்றுக்கொள்ள மிகவும் கஷ்டப்பட்டது இந்த 119ஆம் சங்கீதம்தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அவை மிகவும் விலையேற பெற்ற ஒரு சங்கீதமாக கர்த்தருடைய வார்த்தைகளின் மேலும் கர்த்தருடைய கட்டளைகளின் மேலும் மகிமை நிறைந்த அன்பை கொண்டு வந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு பல வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வேதம், சாட்சி, வழி, கட்டளை, பிரமாணம், கற்பனை, நீதி நியாயங்கள் என்று பல வகையான வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். இன்று ஆலேப், பெத், கிமல் ஆகிய 3 பகுதிகளிலிருந்து வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 119 முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே,
கர்த்தரை முழு இருதயத்தோடும் நாம் தேட வேண்டும், அரைகுறையான இருதயத்தோடு அல்ல. சிலரை நினைக்கும் பொழுது எங்களுக்கும் சோர்வு வருகிறது. ஏனென்றால் மிக உற்சாகத்தோடு இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க துவங்கியவர்கள் இடையிலே இதை கேட்பதை விட்டு விடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையிலே முழு இருதயத்தோடும் நாம் கர்த்தரை தேடுகிறோமா? சின்ன காரியங்களிலேயும் பெரிய காரியங்களிலேயும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களாக காணப்படுவோமா? சில காரியங்களுக்காக மிக ஊக்கமாய் ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாடுகிறோம். சில காரியங்களிலே நம்முடைய மனம் போல நாம் நடந்து கொள்கிறோம் இல்லையா? ஒருவேளை இன்றைக்கு இந்நாட்களிலே நீங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே முழுமையாக கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தீர்மானம் செய்யுங்கள். இரண்டாவதாக பேத் என்னும் பகுதிக்கு வருகிறோம். சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. இந்த உலகத்திலே இன்று வாழும் ஒவ்வொரு இளைஞனும் தன் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்றால் அது கர்த்தருடைய வேதம்தான். இன்றைக்கு வேதத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் பள்ளியிலேயும் கல்லூரிகளிலேயும் கற்றுக் கொடுக்கிறார்கள். பல இடங்களிலே பள்ளிகளிலே கர்த்தருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இளைஞர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பலர் நினைக்கிறது என்னவென்றால் வேத வசனங்களை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது என்று எண்ணுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மனனம் செய்வது மிக சிறந்த ஒரு காரியம்தான். ஆனால் சில ஓய்வு நாள் பள்ளிகளிலே நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் வாழ்க்கையிலே ஒழுக்கமற்ற பல பிள்ளைகளும் கூட நூற்றுக்கணக்கான வசனங்களை மனப்பாடமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்று பொருள்படும். அதுதான் முக்கியமான காரியம். அநேக வசனங்களை மனனமாய் சொல்வது சிறந்தது, அதை குறித்து நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அதற்கு கீழ்ப்படிவது மிக மிக சிறந்தது. கர்த்தருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் கிமல் என்னும் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்கிறோம். 119 சங்கீதம் 18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பலர் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கும் முன்னர் இந்த ஜெபத்தை கூறி கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். இது மிகவும் அருமையான ஒரு ஜெபம். 23 பாருங்கள். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உங்களை குறித்து மற்றவர்கள் குறைவாக பேசிக்கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க தவறிவிடாதிருங்கள். மற்றவர்கள் என்னை குறித்து அப்படி பேசிவிட்டார்களே இப்படி பேசிவிட்டார்களே என்று அதை குறித்தே நீங்கள் எண்ணிக்கொண்டு இருந்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட சிந்தனைகளிலே உங்கள் நேரத்தை வீணாக்குவதை விட கர்த்தருடைய வார்த்தையிலே உங்கள் கவனத்தை செலுத்துவது மிகவும் சிறந்தது. வசனம் 24 உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. கவனித்தீர்களா? மற்றவர்கள் என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து கலங்கி கொண்டிருப்பதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு இன்பம் கொடுக்கிறதாகவும் எந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதுமாக இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களிலே பலர் 20 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறீர்கள். இன்னும் சிலர் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இதை நான் கேட்க துவங்கினேன் என்று கூறுகிறீர்கள். இன்னும் சிலர் மிக சமீப காலத்திலே தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க துவங்கி இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அரை மணி நேரத்தை ஒதுக்கி வைக்கிறதுனாலே கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பார். கர்த்தருடைய வசனங்களிலே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளே உங்களுக்கு இன்பமும்
உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுமாய் இருக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான வேத வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நித்தியமானவராய் இருந்தாலும் முதல் மனிதனை நீர் உருவாக்கியது முதல் மனிதனை குறித்து உம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களாய் எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற மேலான மகிமையான திட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கருத்தோடு கேட்கிற ஒவ்வொரு தனிநபரையும், அவர்களுடைய குடும்பங்களையும், அவருடைய குடும்பத்து அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தை இந்த குடும்பங்களிலே, அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கட்டும். அவர்கள் என்றும் உமக்குள்ளே மனமகிழ்ச்சியோடு வாழ்கிறவர்களாக நீரை காத்துக்கொள்ளும். இந்த நாட்களிலேயும் யாராவது துன்பத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருந்தாலும், கவலையோடு இருந்தாலும், கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உம்முடைய வார்த்தையினாலேயே அவர்களை தூக்கி எடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? 119ஆம் சங்கீதத்தில் 8 என்னும் எண் முக்கியமானதாய் எண்ணப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கு கீழும் 8 வசனங்கள் வருகின்றன. இந்த எண் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அதாவது 8வது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டார். 7வது நாள் அவர் மரித்துதான் இருந்தார். ஆனால் 8வது நாள், அதாவது வாரத்தின் முதல் நாள், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இன்று அதிகமாக வழிபாட்டு முறைகளுக்கும் செயல் திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து நாம் கலங்கி கொண்டிருப்பதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது நமக்கு இன்பம் கொடுக்கிறதாகவும், எந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும், உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ வாக்கு. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8.